டிக்டாக் மூலமா தான் ரொம்பவும் பிரபலமானவர் ஜிபி முத்து. அது மட்டும் கிடையாது. அதன் மூலமா பிரபலமானதுனால, அவருக்கு விஜய் டிவில நெறைய ஷோஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பிக் பாஸ், அதுக்கப்புறமேலு சிடபிள்யூசி, அதுக்கப்புறமேலு டாப்பு குக்கு, டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஷோஸ்ல அவருக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதன் மூலமா அவர் ஒரு புகழின் உச்சக்கட்டத்துக்கே போனாங்க. ஏன்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பொறந்துட்டு, ஒரு டிக்டாக் மூலமா ரீல்ஸ் பண்ணி, ஒரு சில வார்த்தைகள் பேசி ஃபேமஸ் ஆன ஒருத்தர் இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு ஷோல நீ கலந்துக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த சாத்தியம் பண்ணி காட்டினவர் தான் ஜிபி முத்து. ரீசெண்டா அவருடைய வீடியோ தான் இப்போ ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன அடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்னுடைய மகளை மார்பு மேலேயே மிதிச்சிட்டாங்க, எங்களுடைய மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டும் கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டும் ரொம்பவும் அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜிபி முத்து ஒரு அவருடைய வலைதள பக்கத்துல போட்டிருக்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, தாவேகா தலைவர் விஜயை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விஷயத்துக்கு தயவுசெய்து தலையிட்டு, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எங்களை பயமுறுத்துறவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஆளுங்க. அது மட்டும் கிடையாது, பிஜேபியை சேர்ந்தவங்க பெரிய புள்ளிங்க, பெரும் புள்ளிங்க. என்னால் இவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. நான் முறையாக கோர்ட்டில் இந்த ஸ்டே வாங்கினா கூட அதை அவங்க நடைமுறைப்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற காவலர்களையுமே எங்களுக்கு எதிராக தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவேக தலைவரை பார்த்து, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்துக்காக எங்களை காப்பாற்றுங்க, அப்படி நீங்கள் காப்பாற்றலைன்னா எங்களுடைய மொத்த குடும்பமே விஷம் குடிச்சு செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பரிதாபமாக பேசியிருக்க அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவுமே வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபி முத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலை இடிச்சிட்டு கோயில் கட்டுற திருப்பணி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க அவருடைய வீட்டையும் அது மட்டும் இல்லாமல் தெருவையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ அந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் அதுக்கு எதிராக அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்து அதில் ஜெயிச்சு ஸ்டேவும் வாங்கிட்டாரு. ஆனால் அந்த ஸ்டேயை நடைமுறைப்படுத்த விடாத பிஜேபியை சேர்ந்த பெரும்புள்ளிகள் மற்றும் அங்கே இருக்கிற காவலர்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை தாக்கி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெரும்புள்ளிங்களை சேர்ந்த சில ரவுடிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய மொத்த ஃபேமிலி, அதாவது இவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய தம்பி பசங்க, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே அடித்து துன்புறுத்திருக்காங்க. ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல். இதால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு அங்கேருந்தே ஒரு லைவ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி என்னுடைய மகளோட நிலைமையை பாருங்கள், என்னால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல, நியாயமாக இந்த விஷயத்துக்காக நான் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கின அப்புறமும் எங்களை விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கொச்சையாக காதலையே கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் குழந்தைங்க முன்னாடி பேசுகிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நியாயமாக நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், ஆனால் அப்போயும் எங்களை வாழ விடாமல் லைஃபையே அச்சுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து விஜயா, நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை கொஞ்சம் உங்களுடைய பார்வைக்கு எடுத்துக்கிட்டு கவனிக்கல அப்படின்னா என்னுடைய மொத்த குடும்பமும் விஷம் குடிச்சு தான் சாகும் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசியிருக்கிற அந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.